வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்ட் ஃப்ரம். இது ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான். இதை டெய்லி கான்வர்சேஷன்ஸில் எப்படி கரெக்டாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேங்க்ஸ் வில் ஒர்க் ஆன் மண்டே. வங்கிகள் திங்கட்கிழமை அன்று செயல்படும். ஸோ இங்கே ஆன் மண்டே அப்படின்னா திங்கள் அன்று செயல்படும் அப்படின்னு பொருள். இப்போ இதுக்கு பதிலாக வங்கிகள் திங்கட்கிழமை முதல் செயல்பட தொடங்கும் அப்படின்னு சொல்லணுன்னா பேங்க்ஸ் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் மண்டே. ஸோ ஃப்ரம் மண்டேன்னா திங்கள் முதல் செயல்பட தொடங்கும். எப்போ நம்ம ஒரு சென்டென்ஸில் ஃப்ரம் அப்படிங்கிற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அப்போவே அங்கே ஒரு ஆரம்பம் அதை பற்றி சொல்ல போகிறோம். ஆரம்பிக்கிற இடம் அல்லது காலம் இதை பற்றி குறிப்பிட போகிறோன்னு பொருள். ஃப்ரம் அப்படின்னாலே ஸ்டார்டிங் ஃப்ரம், அதாவது தொடக்க புள்ளி, ஆரம்பம். ஃப்ரம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் இட்ஸ் அ ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன்னா என்ன? ஒரு சென்டென்ஸில் நம்ம ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்போ அந்த சம்பவத்தை ஒரு இடம் அல்லது காலம் கூட தொடர்பு படுத்தி லிங்க் பண்ணி சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் ப்ரிப்போசிஷன். இங்கிலீஷில் நம்ம சொல்கிற ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சிம்பிளான வார்த்தைகள் தான். பை, ஆஃப்டர், நியர், டியூரிங், இன், ஆட், இது எல்லாமே ப்ரிப்போசிஷன்ஸ் ஃப்ரம் மாதிரியே. ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் இதை கரெக்டாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு சென்டென்ஸில் ப்ரிப்போசிஷன்ஸை மாற்றி யூஸ் பண்ணிட்டோம்னா, ஃப்ரம்க்கு பதிலாக ஆன், ஆட்டுக்கு பதிலாக இன், இந்த மாதிரி மாற்றி பயன்படுத்திட்டோம்னா அந்த என்டையர் சென்டென்ஸோட மீனிங்கே தப்பாக போயிடும். அதனால இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். She is starting from மதுரை. அவள் மதுரையிலிருந்து புறப்படுகிறாள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவள், ஷீ, இந்த பர்சனை பற்றி தான் நம்ம இந்த சென்டென்ஸ் சொல்கிறோம். அவங்க மதுரையிலிருந்து கிளம்புறாங்கன்னு சொல்கிறோம். ஸோ ஷீ அப்படிங்கிறதையும் மதுரை அப்படிங்கிற வார்த்தையும் தொடர்பு படுத்தி சொல்கிறதுக்கு ஃப்ரம் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ரம் அப்படின்னு வரக்கூடிய சென்டென்சஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஒரு சென்டென்ஸில் எந்த இடத்துல நம்ம இந்த ஃப்ரம்மை யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா பொதுவாகவே ஆங்கில சென்டென்சஸோட வடிவம் இப்படி இருக்கும். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு அலுவலகத்தில் இல்லை ஒரு கடையில் வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ஒருத்தங்க எத்தனை மணிக்கு திறப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இங்கிலீஷில் பதில் சொல்கிறதுக்கு we are open from 9 AM. ஸோ இங்கே we அப்படின்னா நாங்கள், ஆர் ஓப்பன் திறந்திருக்கிறோம். எப்போனா காலை 9 மணி முதல். இங்கே சப்ஜெக்ட் வி, வேர்ப் ஆர் ஓப்பன். அந்த வேர்பை அந்த ஆக்ஷனை முழுமைப்படுத்துறதுக்கு நம்ம சொல்கிறது தான் ஆப்ஜெக்ட். அது ஃப்ரம் 9 AM. ஸோ சப்ஜெக்ட்னா இந்த சென்டென்ஸ் யாரை பற்றி இருக்குது? வி, நம்மளை பற்றி இருக்குது. ஸோ அது சப்ஜெக்ட். ஆர் ஓப்பன் அப்படின்னா செயலை குறிப்பிடுது, திறந்திருக்கிறோம், ஆக்ஷன் வேர்டு அது, அதனால் அதுதான் வேர்பு. அதை முழுமைப்படுத்துறதுக்கு ஃப்ரம் 9 AMனு சொல்கிறோம், அது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் தான் நம்ம ஃப்ரம் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். அதே மாதிரி இந்த வாக்கியத்தை பாருங்கள். I am working for LIC from 2010. நான் 2010 முதல் LICயில் வேலை செய்கிறேன். ஸோ இங்கே சப்ஜெக்ட் ஐ, நான், என்னை பற்றி தான் சொல்லுது இந்த வாக்கியம். இங்கே வேர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஒர்க்கிங், வேலை செய்கிறேன், அதுதான் ஆக்ஷன். ஸோ அதுதான் வேர்ப். அதை முழுமைப்படுத்துறதுக்கு எங்கே வேலை செய்கிறேன்? ஃபார் எல்ஐசி, எல்ஐசிக்காக வேலை செய்கிறேன். ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் எல்ஐசி. இது முழுமையான ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தில் கூடுதல் தகவல் தரும். என்னென்னா ஃப்ரம் 2010, அது இங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அதனால டீட்டெயில்ஸ் கடைசியில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் ஃப்ரம் அப்படிங்கிறத சேர்க்கலாம். பொதுவாகவே நம்ம ஒரு சென்டென்ஸ் சொன்னோம்னா அதில் லாஸ்ட்டில் தான் இந்த ஃப்ரம் வரும். ஒன்றா ஆப்ஜெக்ட்ஸ்லையோ இல்லை டீட்டெயில்ஸ்லையோ கடைசியில் தான் ஃப்ரம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண முடியும். சப்ஜெக்டில் வேர்ப்லலாம் பயன்படுத்த முடியாது. இப்போ ஃப்ரம் அப்படிங்கிறது வெறும் இடத்தை, ஆரம்பிக்கும் இடத்தை குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்துகிறதானா? அப்படி கிடையாது. ஸ்டார்டிங் பிளேஸ், ஸ்டார்டிங் டைம், ஸ்டார்டிங் திங்ஸ், ஸ்டார்டிங் நம்பர்ஸ், இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு குமார் கம்ஸ் ஃப்ரம் சென்னை. குமார் சென்னையிலிருந்து வருகிறார். இங்கே ஃப்ரம்மை ஸ்டார்டிங் பிளேஸ்க்காக பயன்படுத்துகிறோம். குமார் ஜாயின்ட் ஃப்ரம் June 20th. இங்கே ஃப்ரம் அப்படிங்கிறது June 20th தேதி, காலத்தை குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ இது ஒன்றொன்னா எடுத்துக்காட்டுகளோட பார்க்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக புரியும். குமார் கம்ஸ் ஃப்ரம் அடையார். குமார் அடையாரில் இருந்து வருகிறார். குமார் சப்ஜெக்ட், கம்ஸ் இது ஆக்ஷன், அதனால் வேர்ப். ஃப்ரம் அடையார் இது ஆப்ஜெக்ட். அதில் தான் நம்ம ஃப்ரம் அப்படிங்கிறது அந்த வேர்பை முழுமைப்படுத்துறதுக்கு ஃப்ரம் சொல்லி அடையார் அப்படிங்கிற இடத்த சொல்கிறோம். ஸோ குமார் கம்ஸ் ஃப்ரம் அடையார்.
ஆனியன்ஸ் கம் ஃப்ரம் மகாராஷ்டிரா. வெங்காயம் மகாராஷ்டிராவிலிருந்து வருகிறது. இங்கே ஆனியன் சப்ஜெக்ட், கம் அப்படிங்கிறது வேர்ப், ஃப்ரம் மகாராஷ்டிரா இது வந்து ஆப்ஜெக்ட். அதனால் இந்த ரெண்டு சென்டென்சஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வேர்புக்கு அடுத்த வார்த்தையாக ஃப்ரம் சொல்லி அந்த இடத்தை குறிப்பிட்டு சொல்கிறோம். இது ஸ்டார்டிங் பிளேஸ். அடுத்தது ஸ்டார்டிங் டைம். டிக்கெட் புக்கிங் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 11 AM. டிக்கெட் முன்பதிவு காலை 11 மணி முதல் தொடங்கும். இங்கே டிக்கெட் புக்கிங் இது சப்ஜெக்ட். வேர்ப் வந்து வில் ஸ்டார்ட் தொடங்கும் ஃப்ரம் 11 AM. அது வந்து ஸ்டார்டிங் டைம், அதை வந்து ஆப்ஜெக்டாக சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து இந்த வில் ஸ்டார்ட் அப்படிங்கிற வேர்புக்கு அடுத்த வார்த்தையாக ஃப்ரம் அப்படின்னு சொல்லி நேரத்தை குறிப்பிடுறோம். அதே மாதிரி மான்சூன் ரெயின்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜூன். பருவமழை ஜூன் முதல் தொடங்கும். ஸோ இங்கே வந்து மான்சூன் ரெயின்ஸ் பருவமழை அது சப்ஜெக்ட். ஸ்டார்ட் அப்படிங்கிறது வேர்ப், இங்கே ஆக்ஷன். அது ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரம் ஜூன், ஜூனில் இருந்து தொடங்கும். அதனால் ஃப்ரம் ஜூன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப்படிங்கிற வேர்புக்கு அடுத்த வார்த்தையாக பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸுமே வந்து ஸ்டார்டிங் டைமுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃப்ரம் அப்படிங்கிறது வேர்புக்கு அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஸ்டார்டிங் திங்ஸ். ஸ்டார்டிங் திங்ஸ்னால் என்ன, எப்படி பொருள் கூட இது சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். யூ கேன் கெட் திஸ் புக் ஃப்ரம் தி லைப்ரரி. இந்த புத்தகத்தை நூலகத்தில் இருந்து பெறலாம். ஸோ இங்கே வந்து யூ கேன் கெட் திஸ் புக் இது முழுமையான ஒரு வாக்கியம். யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கேன் கெட் இது வந்து வேர்ப், திஸ் புக் இந்த புத்தகம் இது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். அது போக அடிஷ்னலாக நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். அதில் ஃப்ரம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஃப்ரம் த லைப்ரரி. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் திங்ஸ். அதாவது எது வந்து மூலம், எங்கிருந்து இதை எடுக்கிறோம், ஆரம்ப புள்ளி எது, அதை குறிப்பிடுறதுக்காக நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணுறோம். திஸ் நீட்ஸ் அப்ரூவல் ஃப்ரம் யுவர் மேனேஜர். இதற்கு உங்கள் மேனேஜரிடமிருந்து ஒப்புதல் தேவை. ஸோ இங்கே ஃப்ரம் யுவர் மேனேஜர். ஸோ மேனேஜர் அப்படிங்கிற ஒரு இங்கே பொருளாக குறிப்பிட்டு அந்த நபரை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ திஸ் நீட்ஸ் அப்ரூவல் இதற்கு உங்கள் மேலாளரிடமிருந்து ஒப்புதல் தேவை. திஸ் சப்ஜெக்ட் நீட்ஸ் அப்ரூவல், நீட்ஸ் வேர்ப், அப்ரூவல் அதுவும் வேர்ப் தான். ஃப்ரம் யுவர் மேனேஜர் அது ஆப்ஜெக்ட் இங்கே. அடுத்தது ஸ்டார்டிங் நம்பர்ஸ். ஸ்டார்டிங் நம்பர்ஸ்னால் விலைகள், அதே மாதிரி நம்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். ப்ரைஸஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ₹500. விலைகள் ரூபாய் 500 முதல் தொடங்குகின்றன. ஸோ ஆரம்ப புள்ளியான அந்த விலையை குறிப்பிடுறதுக்காக ஃப்ரம் 500ன்னு சொல்கிறோம். ஸ்டார்ட் அப்படிங்கிற வேர்புக்கு அடுத்தபடி வருது இது. ஷீ கலெக்டட் டொனேஷன்ஸ் ஃப்ரம் 50 people. அவள் 50 பேரிடமிருந்து நன்கொடைகளை சேகரித்தார். ஸோ ஷீ கலெக்டட் டொனேஷன்ஸ். ஷீ சப்ஜெக்ட், கலெக்ட் வேர்ப், டொனேஷன்ஸ் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக ஃப்ரம் 50 people 50 நபர்களிடம் இருந்து அப்படிங்கிறத கூடுதல் இன்ஃபர்மேஷனுக்கு சொல்கிறோம். ஸோ இங்கே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் 50 people 500 நம்பர்ஸ்க்காக பயன்படுத்துகிறோம். இப்போ பொதுவாகவே நம்ம ஃப்ரம் அப்படிங்கிறத எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அந்த வாக்கியங்களோட ஒரு முடிவையும் குறிப்பிடுவோம். அதுக்கு டூ அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்துவோம். ஃப்ரம்னா ஸ்டார்டிங், டூனா எண்டிங். உதாரணத்துக்கு ப்ரைஸஸ் ரேஞ்ச் ஃப்ரம் ₹50 to ₹500. விலை ரூபாய் 50 முதல் 500 வரை உள்ளது. ஸோ இங்கே ஆரம்ப விலைக்கு ஃப்ரம் ₹500, முடிவு விலைக்கு ₹200 ஃப்ரம் ₹50 to ₹500 அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி குமார் ஹஸ் மூவ்ட் ஃப்ரம் மதுரை டு சென்னை. குமார் மதுரையிலிருந்து சென்னை சென்று விட்டார். குமார் ஹஸ் மூவ்ட். ஆரம்பம் என்னென்னா ஃப்ரம் மதுரை, மதுரையில் இருந்து டு சென்னை, சென்னைக்கு. ஸோ இங்கே ஃப்ரம் டு ரெண்டையுமே நம்ம சேர்த்து தான் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த சென்டென்சஸில் ஃப்ரம் யூஸ் பண்ணுறோமோ அங்கே முடிவை குறிப்பிடுறதுக்கு டூ அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். இப்போ முடிவு இல்லாமல் வர வாக்கியங்களோட ஃப்ரம்க்கு பதிலாக சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம பயன்படுத்தலாம். அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து இந்த சின்ஸ் அப்படிங்கிறத நம்ம டைமுக்கு, காலத்துக்கு மட்டும்தான் குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்த முடியும். பிளேஸ், திங்ஸ், நம்பர்ஸ்க்கெல்லாம் வராது. திஸ் ஷாப் ஹேஸ் ஓப்பன்ட் ஃப்ரம் 1990 அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் ஷாப் ஹேஸ் பீன் தேர் சின்ஸ் 1990 அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ மான்சூன் ரெயின் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜூன்னா மான்சூன் ரெயின் ஸ்டார்டட் சின்ஸ் ஜூன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே வந்து ஒரு ஃபேக்ட் இல்லைன்னா வந்து பாஸ்ட் டென்ஸ் குறிப்பிடுறதுக்கு நம்ம ஃப்ரம்க்கு பதிலாக சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். பட் அது வந்து டைமை குறிப்பிடுறதுக்கு மட்டும்தான் அப்படி நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரம் அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இங்கிலீஷ் கலாட்டா.